பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற செஃப் எல்லாம் ஒரு சாதாரண தொப்பியை போட்டு இல்லாம ஒரு ஹைட்டான தொப்பியை போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இவங்க சாதாரண தொப்பியை போட்டுக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதாவது இதை தொப்பினே சொல்ல மாட்டாங்களாம், இதுக்கு பேரு டோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோக் அப்படின்றது அரபிக் மொழியில இருந்து வந்தது. அப்படின்னா வெள்ளை தொப்பி அப்படின்னு அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல உருவான ஒரு நடைமுறை தான் இது. இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண செஃப் யாருன்னா செஃப் மேரி ஆண்டோயின் கேம். இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த டோக் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் செஃப் எல்லாரும் நம்ம சமைக்கும் போது முடி உதிராம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சாதாரண தொப்பியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால அதை சமைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா வியர்வை அதிகமா இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டோக் உருவாகி இருக்கு. இதுல வந்து ரொம்பவே ஹைட் அதிகமா இருக்கிறதுனால காற்றோட்டம் அதிகமா இருக்கும், கேப் அதிகமா இருக்கும். அதனால அவங்களால ஃப்ரீயா சமைக்க முடியும், ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் செஃப் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தொப்பியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டோக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த டோக்ல 100 மடிப்புகளுக்கு மேல வச்சு ஒரு செஃப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் செஃப்க்கு ஒரு பொருளை கொடுத்தா அது வச்சு 100 உணவுகள் செய்ய தெரியும், செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தமா. அவங்க தான் அந்த ஹோட்டல்ல சீனியர் செஃப் அப்படின்னு அர்த்தமா. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்றத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பேசுறேன். டாடா பை பை, சியர்ஸ் ஃப்ரம் யூகேல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் சுபா.